வணக்கம் மக்களே, நான் உங்கள் சிக்ஸ் பேஸ். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா கருவாட்டு குழம்புங்க. அந்த கருவாட்டு குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு கூட கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கருவாடு, கீரைத்தண்டு இதெல்லாம் சேர்த்து தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். காணாங்கத்தான், முருங்கைக்காய் சுதும்பு, கல்லாந்தலை இந்த கருவாட்டை வச்சு தாங்க நம்ம இப்போ குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு மொச்சக்கொட்டையை நல்லா வறுத்து என்ன பண்ணலாம், வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சுக்கலாங்க. வேக வைக்கும்போது கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் எண்ணெயும் போட்டு வேக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம அந்த கருவாட்டை சூடு பண்ண தண்ணியில் போட்டுலாங்க. போட்டு நம்ம கழுவி எடுத்துணுங்க. கருவாட்டை இந்த அளவுக்கு சுத்தமாக கழுவுனா தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சிலர் கருவாடு ரொம்ப சாப்பிட லைக் பண்ண மாட்டாங்க. காரணம் இதை சுத்தமாக கழுவுனங்க. ஏன்னா இந்த சின்ன சின்ன மீனெல்லாம் அப்படி தாங்க காய வச்சு கருவாடாக மாற்றுவாங்க. அதில் இருக்க வயிற்றில் இருக்க குடலெல்லாம் எடுக்க மாட்டாங்க. அது அப்படியே தான் காஞ்சிடும். அதனால் இந்த சின்ன கருவாடெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு சுத்தமாக உள்ளே இருக்கிற குடல்லாம் எடுத்து நம்ம கழுவுணுங்க. சிலருக்கு அது தெரியாது, கழுவாமல் செஞ்சிட்டாங்கன்னா தாங்க அந்த கசப்பு தன்மை இருக்கும். அதனால் நம்ம உள்ளே இருக்கிற குடல்லாம் சுத்தமாக எடுத்துட்டு நல்லா பளிச்சுன்னு இந்த அளவுக்கு 2 தண்ணி இல்லை 3 தண்ணி போட்டு நல்லா கழுவிட்டுன்னு வச்சுங்களேன், குழம்பு பார்த்திங்கன்னா அருமையாக இருக்கும். கருவாடு சாப்பிடும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, இப்போ பூண்டு கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம், தக்காளியை கட் பண்ணிக்கலாங்க. இதெல்லாம் கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கலாங்க. உருளைக்கிழங்கு, கத்திரிக்காவை கட் பண்ணிக்கலாங்க. கூடவே நம்ம என்ன பண்ணுறோம், கீரைத்தண்டு, இந்த தண்டை க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இந்த தண்டும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் புளி ஊற வச்சுக்கலாங்க. இது பாருங்கள், பாத்திரம் எடுத்து பாத்திரத்தில் எண்ணெயை போட்டு கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே பூண்டை சேர்த்துக்கலாங்க. பூண்டை சேர்த்து நல்லா வதக்கலாங்க. இப்போ வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்குவோங்க. நல்லா வதக்கிடலாம். நல்லா வதங்கின உடனே நம்ம என்ன செய்கிறோம், இப்போது தக்காளியை கட் பண்ண தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கலாங்க. இது எங்கள் அம்மா செய்வாங்க இந்த கருவாட்டு குழம்பு. அந்தளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த கருவாட்டு குழம்பு கூட கட்டி கூழ் வச்சு சாப்பிட போகிறோங்க. அதுக்கு தாங்க இது செய்கிறோம். இது பாருங்கள், வதங்கின உடனே கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, அந்த கீரைத்தண்டு இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி கொடுக்கலாங்க. இது எங்கள் அம்மாவோட ஸ்டைலுங்க. மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் போட்டு பாருங்கள். இப்போ என்ன பண்ணுவாங்க, அப்படியே குளிக்கு தாங்க கொடுப்பாங்க. தேவையான அளவுக்கு காய் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. வேக வச்ச மொச்சக்கொட்டையும் இதில் சேர்த்துடலாங்க. இப்போது சேர்த்துட்டு பாருங்கள், ஒரு திருப்பி கொடுத்துடலாங்க. அப்படியே கீழேருந்து மேலே, மேலேருந்து கீழே அப்படி ஒரு திருப்பி கொடுத்துட்டு காய் நல்லா வேகட்டங்க. நல்லா கொதிக்க விடலாங்க. மூடி போட்டுடலாங்க. போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டங்க. பாருங்கள், கொதித்த உடனே எந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்கு. குழம்பு அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு திக்னஸாக தெரியுது பாருங்கள்.
இந்த ஸ்டைலில் குழம்பு வச்சா ரொம்ப அருமையாக இருக்குங்க. புளியை கரைச்சி எடுத்துக்கலாம். அம்மாவோட கைப்பக்குவத்தில் குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா காய் வேகட்டோன்னு பார்ப்பாங்க. இது பாருங்கள், காய் வேகட்டோன்னு பார்க்குறாங்க. காய் நல்லா வந்துருச்சுங்க. இப்போ என்ன செய்யலாம், கரைச்சி வச்ச புளியை அதில் சேர்த்துக்கலாங்க. திட்டமாக புளி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கலாங்க. புளி சேர்த்த உடனே பாருங்கள், நல்லா கரண்டியை போட்டு மேலும் கீழே நல்லா தூக்கி விடுவாங்க. பாருங்கள், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, மொச்சக்கொட்டை போட்டு குழம்பு வந்து அந்த அளவுக்கு சூப்பராக கொதிச்சு பாருங்கள். இப்போ என்ன செய்யலாம், நல்லா கொதிச்சிருச்சு. கருவாட்டை சேர்த்துக்கலாங்க. சுத்தம் பண்ணி வச்ச கருவாடை இப்போ நல்லா சேர்த்து அவ்வளோதான், கருவாட்டு குழம்பு ரெடிங்க. கருவாடு போட்டு ஒரு 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கணுங்க. கொதிச்சதுனா தாங்க நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிட்டுங்க. மணக்க மணக்க அம்மா கைப்பக்குவத்தில் கருவாட்டு குழம்புங்க. கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கீரைத்தண்டு, கருவாடு போட்ட கருவாட்டு குழம்பு. அவ்வளோதாங்க, நல்லா கொதிச்சிருச்சு, மணக்குது, அருமையான மனம் வீசுதுங்க. இதே போல் நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். எப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலே கடைசியாக கொஞ்சோண்டு கறிவேப்பிலை அப்படி தூவிக்கலாங்க. அருமையான கூழ். இந்த கூழுக்கு அந்த கூழு கூட இந்த கருவாட்டு குழம்பை கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டோன்னு வச்சிங்களேன், அவ்வளோ அருமையாக இருக்குங்க. கருவாட்டு குழம்பை கூழ் மேலே ஊற்றி சாப்பிட்டா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்குங்க. இந்த கூழு கூட தாங்க சேர்த்து கருவாட்டு குழம்பு சாப்பிட்ணும்.